ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேர்தலில் வேட்பாளருக்கு உதவ ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு தவேக தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தல் குறித்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளுமே வேட்பாளர்களை தயார் செய்யும் பணிகளை மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்றோடு விருப்ப மனுக்கள் திரும்ப பெறக்கூடிய பணி என்பது நிறைவட இருக்கிறது. இந்த நிலையில நேற்று பொதுச் செயலாளர் தலைமையில திடீர் அவசர ஆலோசனை கூட்டம் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்துல தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவர்களுக்கு தேர்தல் பணிகளில் உதவ ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை தன்னார்வலராக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நியமிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைமை மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில ஓய்வு பெற்ற வட்டாட்சியர்கள், ஓய்வு பெற்ற நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள், ஓய்வு பெற்ற வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள், யாரையாவது குறைந்தபட்சம் 2 நபர்களை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கட்சி சார்பில் தேர்தல் பணிகள் மேற்கொள்ள நியமிக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து கேட்கும்போது, தேர்தல் பணிகள், அதாவது வேட்பு மனுக்களை அதாவது நிரப்பி படிவம் சமர்ப்பிப்பது, எந்தெந்த மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அரசு அதிகாரிகள் தேர்தல் பணிகளில் ஏற்கனவே ஈடுபட்டிருப்பார்கள். அவர்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி விதிமுறைகளை மீறாமல் வேட்பாளர்கள் செயல்படுவதற்கு ஏதுவாக இந்த பணியை மேற்கொள்ள மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.